தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேதியை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் இன்று மாலை 4 மணிக்கு டெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் அறிவிக்கிறார். தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்பட்ட உடனேயே தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வரும். இதன் பின்னர் மாநில அரசின் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட நிர்வாக நடவடிக்கைகள் அனைத்தும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வரும். அதே நேரத்தில் தமிழக அரசு புதிய திட்டங்கள் அல்லது அறிவிப்புகளை வெளியிட முடியாது. தேர்தலை அமைதியாக நடத்தும் வகையில் துணை ராணுவ படைகள் அனுப்பப்படுவதுடன் தேர்தல் பார்வையாளர்களும் நியமிக்கப்பட்டு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தேதி இன்று மாலை 4 மணிக்கு அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி உள்ளன. தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வது, பிரச்சார கூட்டங்களை அதிகரிப்பது உள்ளிட்ட பணிகளில் அரசியல் கட்சிகள் மும்முரம் காட்டி வருகின்றன. சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்கள் நேர்காணல் நாளை மறுதினம் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விருப்ப மனு அளித்தவர்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான குழுவினர் நேர்காணலை நடத்தவுள்ளனர். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக தவேக தலைவர் விஜய் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. காலையில் சில நிமிடங்கள் விஜய் காக்க வைக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் 3 மணி நேர விசாரணைக்கு பின்னர் உணவு இடைவேளைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு விசாரணையில் அரசியல் தலையீடு இல்லை என்று ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார். விஜயின் ஜனநாயகன் பட பிரச்சனையிலும் என்டிஏ கூட்டணிக்கு தொடர்பு இல்லை என்று தந்தி டிவியின் கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சிக்கு பவன் கல்யாண் அளித்த பிரத்யேக பேட்டி இன்று இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. தவேக தலைவர் விஜயை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் இழுக்க பாஜக முயற்சிப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். பாஜகவின் அழுத்தத்திற்கு அடிபணிந்தால் விஜயின் அரசியல் வாழ்க்கை சூனியமாகிவிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திமுக சார்பில் சட்டப்பேரவை தேர்தலில் களமிறங்க உள்ள வேட்பாளர் நேர்காணலுக்கான ஏற்பாடுகளை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டார். சட்டமன்ற தேர்தலுக்கான தேதியை தேர்தல் ஆணையம் இன்று அறிவிக்க உள்ள நிலையில் தேர்தல் பணியில் ஆளும் கட்சியான திமுக தீவிரம் காட்டி வருகிறது. திமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து 15,000க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனு அளித்துள்ள நிலையில் விருப்ப மனு அளித்தவர்களிடம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் விரைவில் நேர்காணல் நடத்தவுள்ளார். அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கில் நேர்காணல் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வரும் நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏற்பாடு பணிகளை இன்று நேரில் பார்வையிட்டார். திமுக வேட்பாளர் நேர்காணலை நாளை மறுநாள் தொடங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக மக்களை காப்பாற்றவே திமுக கூட்டணியில் கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெற்றதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கமளித்துள்ளார். கடந்த காலங்களில் தொகுதிகளை குறைத்து கொண்ட காங்கிரஸ் கட்சியின் வேதனையை தோழமை கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் நீடிப்பது குறித்து சென்னையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்றது. கூடுதல் தொகுதிகளை கொடுக்காவிட்டால் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவோம் என்று வேல்முருகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தவேக 2ஆம் கட்ட வேட்பாளர் நேர்காணலை விஜய் விரைவில் நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொகுதிக்கு 3 பேரை தேர்வு செய்து கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் நேர்காணலை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. பல்வேறு மாநிலங்களில் காலியாகும் மாநிலங்களவை இடங்களுக்கு நாளை தேர்தல் நடைபெறுகிறது. குதிரை பேரத்தை தடுக்க பெங்களூருவில் தங்க வைக்கப்பட்ட காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஒடிசாவுக்கு புறப்பட்டு சென்றுள்ளனர்.
ஈரோடு மாவட்டத்தில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் பயன்படுத்துவதற்காக பெங்களூருவிலிருந்து 4400 புதிய வகை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்த நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்தும் வகையில் பெங்களூருவில் உள்ள பெல் நிறுவனம் இந்த புதிய இயந்திரங்களை தயாரித்துள்ளது. முதற்கட்டமாக இவற்றை சோதனை முயற்சியாக உள்ளாட்சி தேர்தலில் பயன்படுத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டுவரப்பட்ட இந்த இயந்திரங்கள் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் சரிபார்க்கப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. தற்போது பயன்பாட்டில் உள்ள இயந்திரங்களில் 16 பட்டன்கள் உள்ள நிலையில் புதிய இயந்திரங்களில் 15 பட்டன்கள் மட்டுமே உள்ளதாகவும் அவற்றை பயன்படுத்துவது குறித்து பெல் நிறுவன பொறியாளர்கள் விரைவில் பயிற்சி அளிக்க உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடால் மக்கள் இன்னலுக்கு ஆளாகி வருவதை குறிப்பிடும் வகையில் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து பாடை கட்டியும் போராட்டம் நடத்தப்பட்டது. சிலிண்டர் தட்டுப்பாடு விவகாரத்தில் மத்திய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றும் அவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தடுக்காது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்காது சிலிண்டர் எங்க பாய் சோனால் மோடியே சிலிண்டர் எங்க கண்டிக்கிறோம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் டப்பா இன்ஜினை கண்டிக்கிறோம் மக்களை அலையவிடும் மோடியை கண்டிக்கிறோம். வெளியுறவு கொள்கையிலும் ஃபெயிலியர் மாடல் என பெயர் எடுத்துள்ள மத்திய பாஜக அரசின் தவறான முடிவுகளால் கடுமையான சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் சாடியுள்ளார். களத்தில் தகிக்கும் மக்களின் கோபத்தை உணர்ந்து மத்திய அரசு உடனடியாக நிலைமையை சீர் செய்திட முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்து விட்டதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு தமிழ்நாட்டு மக்கள் மறக்க முடியாத பாடத்தை புகட்டுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். நெல்லை பேருந்து நிலையத்தில் இளம்பெண் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடும்ப தகராறில் மனைவியை வெட்டி கொலை செய்த கணவர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். கோவையில் பெண் போலீசாருக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் சிக்கிய காவல் கண்காணிப்பாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாலியல் வன்கொடுமை, மிரட்டல் உள்ளிட்ட 10 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னை நாவலூர் அடுத்த தாழம்பூரில் வீட்டில் இருந்த சிலிண்டர் வெடித்து 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிலிண்டர் வெடித்து சிதறியதில் பலத்த காயமடைந்த 7 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் மாதம் முதல் பணம் இல்லா முறையை அறிமுகப்படுத்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் பரிசீலித்து வருகிறது. ஏப்ரல் 1 முதல் தமிழ்நாட்டில் உள்ள 73 சுங்கச்சாவடிகளில் 28 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது. கார், ஜீப், வேன் போன்ற லேசான வாகனங்களுக்கு 10 முதல் 40 ரூபாய் வரை கூடுதல் கட்டணம் விதிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. லாரி, பேருந்து போன்ற கனரக வாகனங்களுக்கு 50 முதல் 200 ரூபாய் வரை சுங்க கட்டணம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் முதல் சுங்கச்சாவடிகளில் ஃபாஸ்டேக் மற்றும் UPI மூலம் மட்டுமே கட்டணம் செலுத்தும் நோ கேஷ் முறை அமல்படுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது. கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்த ரவுடி ஒருவர் பட்டப்பகலில் அரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆலுவா அத்துல் என்ற நபர் காவல் நிலையத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு காரில் சென்றபோது பின்னால் வந்த கார் அவரது வாகனத்தில் மோதியது. அப்போது காரில் இருந்து இறங்கிய மர்ம நபர்கள் அத்துலை அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். படுகாயமடைந்த அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார்.
இந்நிலையில் சம்பவத்தின் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஐக்கிய அரபு அமீரக விமான நிலைய அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி தங்களின் கூடுதல் சேவைகளை குறைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக ஏர் இண்டியா அறிவித்துள்ளது. அதன்படி ஏர் இண்டியாவின் டெல்லி துபாய் இடையே திட்டமிடப்பட்ட 5 விமானங்களில் 4 ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தின் துபாய்க்கான 6 விமானங்களில் 5 ரத்து செய்யப்பட்டுள்ளன. அபுதாபிக்கான ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதேவேளை சார்ஜாவிலிருந்து டெல்லி, கண்ணூர், கொச்சி, கோழிக்கோடு, மும்பை மற்றும் திருவனந்தபுரம் ஆகிய நகரங்களுக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானங்கள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ராஸ் அல் கைமாவிலிருந்து கோழிக்கோடு மற்றும் கொச்சி நகரங்களுக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானங்கள் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் முழுமையாக சரணடைய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடுமையாக எச்சரித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் உடனடி போர் நிறுத்தம் குறித்து எந்த முடிவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். ஈரானின் புதிய உச்சபட்ச தலைவர் முஜ்தபா கமேனி உயிருடன் உள்ளாரா என்பது கூட தெளிவாக தெரியவில்லை என்று டிரம்ப் சந்தேகம் தெரிவித்துள்ளார். அவர் உயிருடன் இருந்தால் நாட்டிற்காக புத்திசாலித்தனமான முடிவு எடுத்து சரணடைய வேண்டும் என்றும் கூறினார். மேலும் அமெரிக்கா ஈரானின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்க் தீவு மீது கடும் தாக்குதல் நடத்தியதாகவும் அங்குள்ள ராணுவ திறன்கள் பெரிதும் அழிக்கப்பட்டதாகவும் டிரம்ப் கூறினார். மீதமுள்ள ஈரானிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் திறன்களையும் 2 நாட்களுக்குள் முழுமையாக அழித்து விடுவோம் என அவர் எச்சரித்தார். மேற்காசிய பகுதி பாதுகாப்பாக இருக்க வேண்டுமெனில் அமெரிக்கா அந்த பகுதியிலிருந்து வெளியேற வேண்டுமென்று ஈரான் அதிபர் மசூத் பெசேஷ்கியான் தெரிவித்துள்ளார். எக்ஸ் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் அப்பிராந்தியத்தில் நிலையான பாதுகாப்பு வேண்டுமென்றால் அமெரிக்கா இங்கு இருக்கக்கூடாது என்று கூறினார். மேலும் கடந்த 2 வாரங்களில் பாரசீக வளைகுடா மற்றும் ஹோர்முஸ் நீரிணை அருகே குறைந்தது 17 கப்பல்கள் தாக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல்களில் இந்தியர் ஒருவரும் உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. டெல்லியின் அந்தேரியா மோத் பகுதியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. நேச்சர் பஜார் சந்தையில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் காற்றின் வேகத்தால் தீயானது மளமளவென அடுத்தடுத்த இடங்களுக்கு பரவியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு 10 தீயணைப்பு வாகனங்களில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் சுமார் 40 கடைகள் தீயில் முற்றிலும் எரிந்து சேதமடைந்துள்ளதாக தெரிகிறது. விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் உரி செக்டாரில் நடந்த ஊடுருவல் முயற்சியை இந்திய ராணுவமும் காவல்துறையும் இணைந்து முறியடித்ததில் ஒரு பாகிஸ்தான் பயங்கரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டார். புச்சார் பகுதியில் கிடைத்த உளவுத்துறை தகவலின் அடிப்படையில் 2 நாட்கள் இரவு கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது ராணுவத்தினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் பயங்கரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் சம்பவ இடத்திலிருந்து AK ரைபிள், பிஸ்டல்கள் மற்றும் வெடிமருந்துகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக தெரிவித்தாலும் தற்போதைய நிபந்தனைகள் போதுமானதாக இல்லை என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் எந்த ஒப்பந்தமும் மிகவும் உறுதியான நிபந்தனைகளுடன் இருக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்திற்கான முக்கிய பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியின் பாதுகாப்பிற்காக பல நாடுகளுடன் இணைந்து அமெரிக்கா செயல்பட்டு வருவதாகவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார்.
ஈரான் மகளிர் கால்பந்து அணியை சேர்ந்த 3 வீராங்கனைகள் ஆஸ்திரேலியாவில் தஞ்சம் கோரியிருந்த நிலையில் தற்போது தங்கள் நாட்டிற்கு திரும்ப முடிவு செய்துள்ளனர். இதை ஆஸ்திரேலிய அரசு அறிவித்துள்ளது. மகளிர் ஆசிய கோப்பை போட்டியில் தேசிய கீதத்தை பாட மறுத்ததால் ஈரானுக்கு திரும்பினால் தங்களுக்கு துன்புறுத்தல் ஏற்படலாம் என்ற அச்சத்தில் 7 ஈரான் வீராங்கனைகள் ஆஸ்திரேலியாவில் தஞ்சம் கோரியிருந்தனர். கடந்த வாரம் அவர்களுக்கு மனிதாபிமான விசா வழங்கப்பட்டது. ஆனால் அந்த 7 பேரில் 4 இதுவரை ஆஸ்திரேலியாவிலிருந்து செல்ல முடிவு செய்துள்ளனர். மேலும் ஒருவரும் கடந்த வாரம் தன் முடிவை மாற்றியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மேற்கொண்ட ட்ரோன் தாக்குதல்கள் 7 நாடுகளில் அமெரிக்காவின் பிராந்திய பாதுகாப்பு அமைப்பை உடைத்து சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனை உறுதிப்படுத்தும் வகையில் வீடியோ காட்சிகள் மற்றும் செயற்கைக்கோள் படங்களை அடிப்படையாக கொண்ட ஆய்வு வெளியிடப்பட்டுள்ளது. அந்த ஆய்வின்படி பதிவான 26 தாக்குதல்களில் 21 முறை ஈரான் ட்ரோன்கள் குறிவைத்த இடங்களை வெற்றிகரமாக தாக்கியுள்ளன. மேலும் அமெரிக்காவின் அல்தஃப்ரா, ஷேக் ஈசா மற்றும் அல் உதேயத் உள்ளிட்ட தளங்களில் ரேடார் அமைப்புகள் மற்றும் எரிபொருள் கிடங்குகள் தாக்கப்பட்டதாக ஈரான் புரட்சிகர காவல் படை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் 4 என்ற நடவடிக்கையின் 51வது கட்டமாக சவுதி அரேபியாவில் உள்ள அல்கர்ச் விமான தளத்தையும் ஏவுகணைகள் மூலம் தாக்கியதாக ஈரான் தரப்பு கூறியுள்ளது.